நான் தான் இந்த பாரத தேசத்தின் தேசிய விலங்கு. உங்கள் எல்லாரையும் காக்க வந்துள்ளேன். போதை என்ற பொருளுக்கு அடிமையாகி அதை ஏற்படுத்துவர்களையும் அடிமையாகவர்களையும் அழிக்க வந்துள்ளேன். விழிப்போடு இருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அது வந்த கதையை கேளுங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என் பாரத தமிழ் குடி, என் இந்திய கலாச்சாரம். இந்த பொன் விளைந்த பூமியில் ஐம்பூதங்கள் ஐக்கியமான இமய முதல் குமரி கண்டம் வரை அற்புதமான இயற்கை சூழ்ந்த இந்த மண்ணிலே பஞ்சபூதங்களின் வேத தத்துவங்களும் இதிகாசங்களும் நிறைந்த இந்த பாரம்பரியமிக்க இந்த பாரத மண்ணிலே தோன்றிய ஒரு அற்புதமான ஒரு களஞ்சியம்தான் வீரியமிக்க மருந்துகள். அதை அயல் நாட்டினர் வந்து எடுத்துக்கொண்டு போதை வஸ்திரமாக மாற்றி அதை நம்மிடமே விற்கின்றனர். நம் நாட்டை வளர விடாமல், வல்லரசாக விடாமல் தடுக்கின்றனர். இனியும் இந்த பூமியை அழிவிலிருந்து காக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது. அது எப்படி கடந்து வந்தது? அந்த கதையை கேளுங்கள், விழிப்போடு இருங்கள். வெளிநாட்டு போதை பொருளிலிருந்து நம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வந்துள்ளேன். கேளுங்கள். விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, நமக்கு தேவையானத நம்ம விளைய வைக்கிறது. வீட்டுல கிழமை துணி விளையாட்டாங்கிறது சரியா தேவை. வளர்ந்து பெரியவனாக ஒரு காரணங்களை எல்லாமே இவ்வளவு எதுக்கு
அரசர் ஒரு நாள் கடல்ல நீராடும் போது மாயக்காரர் தூரத்தில் உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அவன் ரத்தம் தண்ணியில படக்கூடாது. அவர் வயலிருந்து விழுந்த பொருட்களை பார்த்ததும் அரசர் கண்கள் விழுந்துச்சு. வெள்ளி தங்கம் மாதிரி அது மின்னலனாலும் அதோட மதிப்பு அரசருக்கு தெரிஞ்சது. இது எங்கிருந்து கிடைச்சது? ஈஸ்வரனோட பூந்தோட்டம் காந்தாரா. அரசர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, காந்தாரா ஒன்ன தவறு. இதுதான் வழியோ? உங்க ராஜாவா வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கொடுக்குறேன். ஒரு சமயத்தில் ஏதோ வேலை பண்ணி அப்படியே ஆகட்டும்.